ஓம் சாந்தி. 18/7/2024 B.K. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். அழகான வார்த்தைகள் மூலம் நான் இன்று உங்களுக்கு முயற்சியை துவக்குகின்றேன். என்னவென்றால், விஷ விகாரங்கள் சர்வவியாபியாக இருக்கும் இடத்தில் நான் எப்படி சர்வவியாபியாக இருக்க முடியும்? நான் ஒருபொழுதும் உங்களை பார்த்து கூறியதில்லை நான் சர்வவியாபி என்று. நான் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவன் என்று சிவபகவான் கூறுகின்றார். நாம் அனைவருக்கும் சுயம் பகவான் நேரில் வந்து தினந்தோறும் பாடத்தை கற்பிக்கின்றார். இது மிகப்பெரிய விஷயமாகும். ஞானத்தை மட்டும் கொடுக்கவில்லை, சாதனைகளை செய்விக்கின்றார். வாழ்க்கையை வாழ்விக்கக்கூடிய கலையை கற்பிக்கின்றார். நல்ல மார்க்கத்தை காண்பிக்கின்றார், வழிநடத்துகின்றார். இன்று ஓர் அழகான மகா வாக்கியத்தை பாபா கூறுகின்றார். என்னவென்றால், யார் ஆத்மாபிமானியாக இருக்கின்றார்களோ, நல்ல முறையில் சோல் கான்சியஸில் இருக்கின்றார்களோ, இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் மிகப்பெரிய சேவையை செய்ய முடியும். நல்ல முறையில் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும். ஆன்மீக கவர்ச்சி அனைவரையும் கவர்ந்திழுக்கும். உங்களுடைய ஆன்மீக பொலிவின் மூலமாக உங்களை பார்த்து பகவானிடம் அனைவரும் வருவார்கள். பாபா கூறுகின்றார், சிவபாபா சோல் கான்சியஸில் இருக்கின்றார். ஆகவே மிகப்பெரிய சேவையை செய்கின்றார். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய துக்கம் நிறைந்த ஆத்மாக்களை விடுவிக்கின்றார். அனைவருக்கும் கதி சத்கதி வழங்குகின்றார். இந்த பூமியில் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். நீங்களும் ஆத்மா அபிமானியாக இருந்தீர்கள் என்றால் உங்கள் மூலமாக மிகப்பெரிய சேவைகள் நடைபெறும். அனைவரும் சேவை களத்தில் இருக்கின்றோம். அனைவரும் விரும்புகின்றோம் சேவையில் விருத்தியடைய வேண்டும் என்று. அநேக ஆத்மாக்கள் பகவானை சந்தித்து சிரேஷ்ட பாக்கியத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். இதற்கான சகஜமான அழகான வழி இதுவே ஆகும். முழு நாளும் காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தாலும் இந்த 2 அபியாசங்களை செய்து கொண்டே இருப்போம். அது என்னவென்றால், ஆத்மாவாகிய நான் இருபுருவ மத்தியில் ஜோதி சொரூபமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு உடலிலும் ஆத்மா இருபுருவ மத்தியில் ஜோதியாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த உடலுக்கு நான் எஜமானனாக இருக்கின்றேன். கண்கள் மூலம் பார்க்கின்றேன், ஆத்மாவை பார்க்கின்றேன். நீங்கள் கூறலாம், கண்கள் மூலமாக ஆத்மாவை பார்க்க முடியாது என்று. கண்டிப்பாக கண்கள் மூலமாக ஆத்மாவை பார்க்க முடியாது. 3வது கண் என்ற ஞானத்தை பாபா நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதன் மூலம் ஆத்மாவை நாம் பார்க்க முடியும். நீங்கள் அனைவரும் இதை நல்ல முறையில் இன்று அபியாசம் செய்யுங்கள். உங்களுக்குள் ஆன்மீக சக்தி அதிகரித்துக் கொண்டே செல்லும். பிரபாவம் அதிகரிக்கும். வாயுமண்டலம் சக்திசாலியாக மாறிவிடும். நாம் மிகுந்த கவனத்தை செலுத்த வேண்டும். நாம் கேள்விப்பட்ட விஷயங்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஒருவேளை நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால் உறவுகளில் கடுமையான தன்மை உருவாகிவிடும். அது போன்ற காரியங்களை செய்யாதீர்கள். பாபா அழகான மகா வாக்கியத்தை கூறியிருக்கின்றார். மற்றவர்கள் கூறுவதை கேட்டு மற்றவர்களுடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து உங்களுக்குள் உங்களையே எரித்துக் கொள்ளாதீர்கள். ஒருவர் பார்த்ததை மற்றவருக்கு கூறுவார், அவர் இன்னொருவருக்கு கூறுவார், அவர் மற்றவருக்கும் கூறுவார். அந்த விஷயங்களுடைய சாரம் இருக்காது. அது மிகப்பெரிய கதையாக மாறிவிடும். ஒருவர் மற்றவர் கூறுவதை திணித்து கூறுவார். ஆகவே முதலில் கூறியவர்களின் சாரம் இல்லாமல் கதை மாறிவிடும். அதில் சத்தியத்தன்மை மறைந்தேவிடும். யார் கடைசியில் அதை கேட்கின்றார்களோ அவர்கள் குழப்பத்தில் வந்து விடுவார்கள். என்னை பற்றி அவர்கள் ஏன் தவறாக பேசுகின்றார்கள்? வாயுமண்டலம் கெட்டு விடுகின்றது அல்லவா என்று கூறுவார்கள். என்னை ஏன் நிந்திக்கின்றார்கள்? என் மீது ஏன் பழி சுமத்துகின்றார்கள்? கேள்விப்பட்ட விஷயங்கள் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள். நீங்கள் கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் சத்தியமாக இருக்க முடியாது. இந்த சத்தியமான உண்மையை நாம் கண்டிப்பாக அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார் ஒருவர் கூறுவதை மற்றவரிடம் திணித்து கூறுகின்றார்களோ அவர்களுடைய மனதில் வெறுப்பு, பொறாமை இருக்கத்தான் செய்யும். எதிர்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். பழிவாங்கக்கூடிய நோக்கம் இருக்கும். சிரேஷ்ட பாவனைகள் இருக்காது. மற்றவர்களின் மனோநிலையை சீர்குலைப்பதற்கான தவறான விஷயங்களை ஏதாவது ஒன்றை திணித்து கூறிக்கொண்டே இருப்பார்கள்.
நம்மீது யாராவது ஒருவர் பழி கூறினார்கள் என்றால் அதை ஏன் நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள்? உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மீது நாம் வைக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் சத்தியமானவர்கள் அல்லவா? இந்த விஷயத்தின் மீது மிகவும் கோடிட்டு கவனத்தை செலுத்துங்கள். நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கர்மத்தின் ஆழமான விஷயம் இருக்கின்றது என்னவென்றால், மற்றவர்கள் மீது தவறான தலைகீழான விஷயங்களை திணித்து நாம் கூறினோம் என்றால், சிறு விஷயங்களை பெரியதாக்கி தவறான வதந்திகளை பரப்புகின்றோம் என்றால், அதே போன்றுதான் நம்மை பற்றியும் மற்றவர்கள் கூறுவார்கள். ஆகவே அவர்கள் மூலம் நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. இதனுடைய பலன் மிகவும் துக்கத்தை கொடுக்கும். ஏனென்றால் பவித்திரமான சிரேஷ்டமான இறைவனால் கண்டெடுக்கப்பட்ட ஆத்மாக்களின் சாபம், அதாவது அவர்களுடைய வருத்தம் மிகப்பெரிய துக்கத்தை நமக்கு திரும்ப கொடுக்கும். இதில் கவனம் செலுத்துங்கள். நான் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். யாருக்கு அதிகமான சாபங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு வியாதிகள் வந்தாலும் ஒருபொழுதும் சரியாவதில்லை. ஆகவே நல்ல பாவனை வையுங்கள், சுப பாவனை வையுங்கள். கீழே விழுபவர்களை எழுப்புங்கள், உதவி புரியுங்கள். அனைவருக்கும் முயற்சி செய்வதற்கான ஊக்கம் உற்சாகத்தை கொடுங்கள். ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பாபாவிடம் யார் வந்திருக்கின்றார்களோ அவர்கள் மிகவும் நல்ல ஆத்மாக்கள் ஆவார்கள். ஏனென்றால் அவர்களிடம் ஏதோ ஒரு விசேஷத்தன்மை இருக்கின்றது. சுயம் பகவான் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். பகவானின் குழந்தைகளாவார்கள். குணம் அவகுணம் அனைவரிடமும் இருக்கின்றது. நாம் குணத்தை பார்க்காமல் அவகுணத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விடுகின்றோம். இது மிகவும் கீழ்த்தரமானவர்களின் சேவையாகும். யாரிடம் ஞானம் இல்லையோ, விகாரங்களில் மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்கள் கூறும் விஷயமாகும். நாம் புத்திசாலியாக அனைத்தையும் புரிந்திருக்கின்றோம் மற்றும் நம்முடைய குழுவில் ஒற்றுமையையும் உறுதித்தன்மையையும் உருவாக்குங்கள். ஓம் சாந்தி.